பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கண்ணீரில் மூழ்கியுள்ள அந்த கிராமத்தில் இருந்து இணைந்துள்ளார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, தற்போது யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாத ஒரு பெரிய துயரம் நிகழ்ந்தேறி இருக்கிறது. சேர்வைக்காரன்பட்டி கிராமம் தற்போது என்ன நிலைமையில் இருக்கிறது? உயிரிழந்தவர்களின் உடல்கள் எப்போது ஒப்படைக்கப்படும்? அது தொடர்பான தகவல்கள் இருக்கா? விக்னேஷ், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கட்டனார்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் நேற்று மாலை நடந்த கோர விபத்தில் பார்த்திங்கன்னா 25 பேர் இறந்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 23 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சோகமான சம்பவம், இந்த சோகத்திலே மிக சோகமான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசி அருகே உள்ள சேர்வைக்காரன்பட்டி இந்த கிராமத்திலிருந்து தான் அந்த தொழிற்சாலைக்கு மொத்தமாக வேலைக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 19 பேர், ஒரே கிராமத்தை சேர்ந்த 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 17 ஆண்கள், 17 பெண்கள், 2 ஆண்கள் என்று 19 பேர் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் உயிரிழந்திருக்காங்க. இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்ணீரில் சூழ்ந்திருக்குன்னே சொல்லலாம். யார் வீட்டுக்கு யார் போகிறதுனே தெரியல. ஒரு குடும்பத்தில் அண்ணன் இறந்திருக்காங்க, தகப்பனார் இறந்திருக்காங்க, ஒரு சில குடும்பத்தில் தாய் தகப்பன் 2 பேருமே இறந்திருக்காங்க. 19 பேர் இந்த ஊரில் இறந்தது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்திலேருந்து தற்போது பார்த்திங்கன்னா இந்த கிராமமே காலி செய்து விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அந்த பிரேத பரிசோதனை அறை முன்பாக காத்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 பேர் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்னும் 4 பேர் உடல் அடையாளம் காணப்படல. அதில் பார்த்தீங்கன்னா 3 பெண்கள், 1 ஆண்கள் தான். இந்த விபத்தில் அதிகமாக இறந்தது பெண்கள் தான் அதிகமாக இறந்திருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம கிராமத்தில் நேரடியாக நம்ம புதிய தொலைக்காட்சி டிவி கேட்டதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மாற்று தொழில் கிடையாது, எங்களுக்கு விவசாயமும் கிடையாது, நாங்கள் இந்த பட்டாசு ஆலைகளை நம்பி தான் நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம். எங்களுக்கு இந்த விபத்து என்பது வருடம் நடக்கிற ஒரு தொடர்ச்சியாக தான் நடக்கிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் இதே கிராமத்தில் 2 பேர் இறந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரே டயத்தில் ஒரே கிராமத்தில் 19 பேர் இழந்தது இந்த பட்டாசு தொழிற்சாலை பகுதிகளில் இப்போ இதுதான் ஒரு முதல் முறையாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக இருக்குது. தொடர்ந்து இந்த கிராமத்தில் மிக சோகமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. விக்னேஷ், நிச்சயமா இளையராஜா, நீங்க சொல்ற மாதிரி ஒரே கிராமத்துல இவ்வளவு பேர் இந்த ஆபத்தான தொழிலை தேர்ந்தெடுத்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்க கூடிய ஒண்ணா இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாமை அப்படிங்கிறது இந்த ஆபத்தான தொழில் பக்கம் போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. அரசு தரப்புல என்ன சொல்றாங்க? இவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை அரசு என்ன மாதிரியா முன்னெடுத்திருக்கு? இவங்களுக்கான மாற்று ஏற்பாடு என்ன மாதிரினா, இவங்க மாற்று தொழில், அதாவது இந்த பட்டாசு தொழில் மட்டுமே இல்லாமல் இதிலிருந்து விவசாயத்தை, இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா தரிசாக தான் போடப்பட்டிருக்கு. தண்ணீர் கிடையாது, ஒழுங்கான கால்வாய் பாசன வசதிகள் கிடையாது. இந்த கிராம மக்கள்கிட்ட அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கோம், எங்களுக்கு தண்ணீரை கொண்டு சேர்த்திங்கன்னா நாங்கள் மாற்று தொழிலை விரும்புவோம், அதுவே எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி, ஒரு சந்தோஷத்தை தரும், இந்த தொழிலேருந்து நாங்களும் வெளியே வரத்தான் நினைக்கிறோம், ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இந்த தொழிலை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு அந்த ஆலையில் பார்த்திங்கன்னா காலையில் அந்த ஆலையில் பார்த்திங்கன்னா ஃபேண்டசி வெடிகள் தான் தயாரிச்சிருக்காங்க. ஃபேண்டசி வெடிக்கலாம், அந்த சங்கு சக்கரம் மேலே போகிற வெடிக்கிற கலராக வெடிக்கிற வெடிக்கலாம். அந்த தொழில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது அது காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள தான் அந்த மருந்து நிரப்புற தொழிலை பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்ல வெயில் நேரத்தில் தான் அந்த மருந்துகளை நிரப்பியிருக்காங்க. அதனால அதிக ஹீட் ஆகி ஒரே ரூமில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டோர் இருந்திருக்காங்க. இதனால தான் அந்த விபத்து ஏற்பட்டதுன்னு இந்த கிராம மக்கள் அந்த பட்டாசு ஆலைக்கு போகிறவங்க நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இவங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே 20 லட்ச ரூபா தீர்ப்பு வழங்கிறது, அதை அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு வேலையை கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட உடல்களை வாங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராமமே தற்போது பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு யார் போகிறதுனே தெரியல. மிகப்பெரிய சோகத்திலே ஆழ்ந்திருக்கு. இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியல. ஏற்கனவே குடும்பத்தில் இறந்த பட்டாசு விபத்தில் இறந்த குடும்பத்தில் அடுத்து இந்த மறுபடியும் விபத்து ஏற்படுத்திருக்கு. சில குடும்பங்கள் நிர்கதியாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். கண்ணீரோட தான் இருக்காங்க இந்த கிராமம். தொடர்ந்து அரசாங்கம் இது போன்ற கிராமங்களில் கையில் எடுத்து இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு என்ன மறுவாழ்வு தர முடியும் என்பதை அரசாங்கம் யோசிக்க வேண்டியது தான் இங்குள்ள மக்களோடையும் சமூகத்தோடையும் கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ்.
நிச்சயமா இளையராஜா, நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம்.